காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு என்னுடைய வழக்கமாக க்ளீன் பண்ணுற வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வாசலெல்லாம் தொளித்து கோலம் போட வந்துட்டேன். இந்த காலையில் அமைதியான நேரத்தில் செய்கிற வேலைகள் தான் அன்றைக்கி நாளையே ரொம்ப அழகாக்குதுன்னு நினைக்கிறேன். கோலம்லாம் பெருசாக போட தெரியாது, ஏதோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாலெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டேன். இனிமேல் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியிலே எங்களுக்கு செடி இருக்கிறதுனால அங்கே நிறைய பூக்களெல்லாம் இருக்கும். என்ன தான் காசு கொடுத்து நம்ம பூக்கள் வாங்கினாலுமே செடியில் பறித்து அதை சாமிக்கு வைக்கிறதே ஒரு தனி அழகு தான். பூ நான் வாங்கியிருந்தேன், இருந்தாலுமே என் செடியில் அழகாக இருந்துச்சு அந்த பூவெல்லாம். மலர்ந்திருந்த பூக்களை மட்டும் கொஞ்சம் இருந்தால் எடுத்து சாமிக்கு வைக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் இந்த குயில் மற்ற பறவைகளெல்லாம் கத்துற சத்தம் கேட்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக தண்ணி முதல்ல வச்சுட்டேன். விளக்கெல்லாம் போட்டாச்சு சாமிக்கு. இன்னும் அடுத்து குக்கிங் வேலையை தான் ஆரம்பிக்க போகிறேன். சாப்பாடு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒலையை வச்சுட்டு அரிசியை போட்டுட்டேன். இன்னும் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சேன். அதுக்காக காலையில் இட்லி சமைச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லியும் சாம்பாரும், ஆஃப்டர்நூனுக்கு சாப்பாடு சாம்பார், அப்புறம் பீட்ரூட் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காஃபி போட்டாச்சு. காலையில் ஒரு காஃபி குடித்தா தான் வேலையே நமக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் முதல்ல ஒரு காஃபி போட்டு ஆரம்பிக்க போகிறேன். குடிச்சிட்டு தான் எல்லா வேலைகளும் குடிச்சிக்கிட்டே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போது பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன்.